ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சி சிஜிஎலோட அபிஷியல் நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் எப்போ வந்துச்சுன்னா எஸ்டர்டே தான் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த எக்ஸாமோட செலக்ஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து டயர் 1 டயர் 2 இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? சோ இந்த எக்ஸாமோட மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கனாலே இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். சோ இதை பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை நாம இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகேவா? சோ இதோட ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆயிருக்குன்னா எஸ்டர்டேல இருந்தே ஸ்டார்ட் ஆயிருக்கு. சோ 24/6/2024 இருந்து 24/7/2024 நீங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி முடிக்கணும். ஓகே, சோ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசம் டைம் கொடுத்துருக்காங்க. நீங்க லாஸ்ட் மினிட்ல போய் நின்னுட்டு எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடாது. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல எந்த எக்ஸாமா இருந்தாலும் சரி, எந்த வெப்சைட்டா இருந்தாலும் சரி, ரொம்ப டவுனா இருக்கும். ஏன்னா நிறைய பேர் அக்சஸ் பண்ணும்போது சர்வர் வந்து டவுன் ஆகிரும். சோ அப்போ நாம வந்து அப்ளை பண்ண முடியாம போறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க ஒரு மாசம் டைம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு மாசத்துல எவ்வளவு சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா நீங்க அப்ளை பண்ணிருங்க. எக்ஸாம் ஃபீஸும் ரொம்பவே கம்மி தான், 100 rupees தான் எக்ஸாமினேஷன் ஃபீஸும். ஓகேவா? சோ அதுக்கப்புறம் வேற என்ன சொல்லியிருக்காங்க, சோ அந்த அப்ளிகேஷன் ரிசிப்டை எப்போ பிரிண்ட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. இதோட செலக்ஷன் ப்ராசஸ் நான் என்ன சொன்னேன், டயர் 1 எக்ஸாம் டயர் 2 எக்ஸாம் இருக்குன்னு சொன்னேன்னா, அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? சோ இந்த டயர் 1 எக்ஸாம் பாத்தீங்கன்னா சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனா தான் உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேவா? எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸா இருக்கும், டிஸ்கிரிப்டிவ் கொஸ்டின்ஸ் எதுலயுமே வராது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டயர் 1 எக்ஸாம் இருக்கும். இந்த எக்ஸாம்ல ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. ஓகே, சோ நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க, அப்ளை பண்ணி முடிச்சதும் உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும். ஓகே, சோ அந்த ஹால் டிக்கெட்டும் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபும் எடுத்துட்டு நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போகணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு சென்டர் போடுவாங்க, ஏதாவது ஒரு காலேஜ்ல வந்து எக்ஸாம் நடக்கும். ஓகேவா? சோ இப்போ டயர் 1 எக்ஸாம் நீங்க எழுதிட்டீங்க, அந்த டயர் 1க்கு ஒரு கட் ஆஃப் வைக்கிறாங்க, அந்த கட் ஆஃபை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க. ஓகே, சோ கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களை டயர் 2க்கு கூப்பிடுவாங்க. ஓகேவா? சோ டயர் 2 போகும்போது அதுவும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸா தான் இருக்கும். ஓகே, சோ இந்த இதுல பாத்தீங்கன்னா இதை நான் டீடைலா அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ இந்த டயர் 2ல நீங்க எடுக்கக்கூடிய ஸ்கோரை வச்சு உங்களோட ஃபைனல் செலக்ஷன் அமையும். இது வந்து மாடியூல் 1 மாடியூல் 2 பிரிச்சிருப்பாங்க. இதை பத்தி நம்ம ஃபர்தரா பார்க்கலாம். சோ இந்த டயர் 1 எக்ஸாம் எப்போ இருக்கும்னா செப்டம்பர் டு அக்டோபர் 2024ல டயர் 1 எக்ஸாம் இருக்கும். டயர் 1ல நீங்க வந்து பாஸ் ஆனாதான், டயர் 1ல அவங்க வைக்கக்கூடிய கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணாதான் டயர் 2க்கு கூப்பிடுவாங்க. சில பேர் டியர் 1 டியர் 2 சொல்லுவாங்க. ஓகேவா? சோ டயர் 1 கூப்பிடுவாங்க. சோ டயர் 2 எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 2024ல உங்களுக்கு லெவல் 2 வந்து இருக்கும். சோ இந்த டயர் 2ல நீங்க எடுக்கக்கூடிய ஸ்கோர், அது போக சில ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே இருக்கும், அதுலயும் நீங்க குவாலிஃபை ஆகணும். அதை வச்சு உங்களோட ஃபைனல் செலக்ஷன் அமையும். ஓகேவா? சோ இப்போதைக்கு அப்ளை பண்றதுக்கான டேட் என்னன்னா 24/6/2024 இருந்து 24/7/2024 இதுதான் அப்ளிகேஷன் பண்றதுக்கான டேட். ஓகேவா? சோ இதுக்கு கீழே என்னென்ன போஸ்ட் வருதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 34 போஸ்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. இதுக்கு கீழே டோட்டலா பாத்தீங்கன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல ஒரு 34 போஸ்ட் வந்து கொடுத்திருப்பாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஏஜ் லிமிட் வந்து மாறும். சில போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட் பாத்தீங்கன்னா 18 to 30 இயர்ஸ் இருக்கும், சில போஸ்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 20 to 30 இயர்ஸ் இருக்கும், சில போஸ்ட்டுக்கு 18 to 27 இயர்ஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகே, சோ இந்த மாதிரி ஏஜ் வந்து மாறும். ஸோ 18 to 27 இயர்ஸும் கொடுத்துருவாங்க. அது போக ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். அதே மாதிரி அந்த பே ஸ்கேலும் பாத்தீங்க அப்படின்னா சேலரியும் ஒவ்வொரு ஜாபுக்கு தகுந்த மாதிரி மாறும். ஓகேவா? ஸோ குரூப் பிக்கு தனி சேலரி, குரூப் சிக்கு தனி சேலரி, ஏஜ் லிமிட் எல்லாமே இதுல வந்து வேரி ஆகும். ஓகே, ஸோ டோட்டலா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 34 போஸ்ட் வந்து இருக்கும் இதுல. ஸோ இதுல ஏஜ் லிமிட் பாத்தீங்க அப்படின்னா சில போஸ்ட்டுக்கு 18 to 27 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அதுக்கு நாம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 18 வயசா இல்ல 20 ஆகிருச்சா இல்ல 28 வயசு ஆகிருச்சாங்க கன்ஃபியூஷன்ல இருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷன் வேண்டாங்கிறதுக்காக தான் அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல டேட் வந்து கிளியரா மென்ஷன் பண்ணிட்டாங்க. கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் பீன் பார்ன் நாட் இயர்லியர் தென் 2/8/1997. ஸோ 18ல இருந்து 27 வயசு போஸ்டிங்க்கு. ஓகேவா? ஸோ இது போக ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஓகேவா? ஸோ அதையும் நீங்க பாத்துக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட்டுக்கு 18ல இருந்து 27 வயசு தான், மினிமம் 18 மேக்ஸிமம் 27 இருக்கு. சப்போஸ் நீங்க ஓபிசி கேட்டகரியா இருந்தீங்கன்னா அந்த போஸ்ட்டுக்கு உங்களுக்கு பாத்தீங்கன்னா 18ல இருந்து 30 வயசு வரைக்கும் நீங்க எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இது யாருக்குன்னா ஜெனரலுக்கு. ஓகே, சோ அந்த டேட் ஆஃப் பர்த் பாத்துக்கோங்க. 2/8/1997க்கு முன்னாடி பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. அதே மாதிரி 1/8/2006க்கு அப்புறமா பிறந்திருக்க கூடாது. ஓகே, சோ அதே மாதிரி தான் 20 to 30 இயர்ஸ் கொடுத்திருக்கக்கூடிய ஏஜுக்கான டேட் ஆஃப் பர்த் வந்து கொடுத்திருக்காங்க. 2/8/1994க்கு முன்னாடி பிறந்திருக்க கூடாது, 1/8/2004க்கு அப்புறம் இருக்க கூடாது. ஓகேவா? சோ அதே மாதிரி 18 to 30 இயர்ஸ்க்கு கொடுத்திருக்காங்க. 18 to 32 இயர்ஸ்க்கும் அந்த டேட் வந்து கொடுத்திருக்காங்க. கரெக்டா அந்த டேட்டா பாத்துக்கோங்க.
இந்த ஜெனரல் கேட்டகரியை தவிர்த்து நீங்க ஏதாவது ஒரு கேட்டகரி எஸ்சி எஸ்டியோ இல்ல ஓபிசியோ இல்ல பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ்ல வர்றீங்க அப்படின்னா சோ இதுல நீங்க செக் பண்ணிக்கணும். அவங்க கொடுத்திருக்க ஏஜ் லிமிட்ல இருந்து இப்ப எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா 18ல இருந்து 30 வயசு வரை போஸ்ட் இருக்கு அப்படின்னா ஜெனரல் கேட்டகரிக்கு தான் 18ல இருந்து 30. நீங்க எஸ்சி கேட்டகரியில வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 18ல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்களா, 18ல இருந்து 35 வயசு வரை நீங்க எக்ஸாம் எழுதிக்கலாம். சப்போஸ் நீங்க ஓபிசில வரீங்க அப்படின்னா 18ல இருந்து இப்போ இந்த ஒரு போஸ்டிங் 18ல இருந்து 30 வயசு வரை உள்ள ஒரு போஸ்டிங்க்கு ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 18ல இருந்து 33 வயசு வரை எழுதிக்கலாம். ஓகேவா? சோ இங்க மேல சொல்லியிருக்க இந்த ஏஜ் எல்லாமே யாருக்குன்னா ஜென்ரல்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஓகேவா? சோ ஜென்ரல்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் இந்த ஏஜ். அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி ஓபிசி பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு என்ன இருக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. நீங்க எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு 18ல இருந்து 32 வயசு வரை உள்ள போஸ்டிங்கா இருந்துச்சு. நீங்க எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா 18ல இருந்து 37 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். தெளிவா புரியுதா? ஓபிசியா இருந்தீங்க அப்படின்னா 18ல இருந்து 35 வயசு வரைக்கும் நீங்க வந்து எக்ஸாம்ஸ் வந்து எழுதிக்கலாம். ஓகே, அதே மாதிரி பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எந்த ஒரு ரிசர்வேஷன்லயுமே வரல, பிடபிள்யூடி ஜெனரல் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா உங்களுக்கு 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. பிடபிள்யூடில நீங்க ஓபிசி ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 13 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு 15 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இதுதான் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஏஜ் ரிலாக்ஸேஷன்னா என்னன்னா அவங்க கொடுத்திருக்க ஏஜ்ல இருந்து நீங்க என்ன கேட்டகரியோ அது கூட பிளஸ் பண்ணிக்கோங்க, அந்த மேக்ஸிமம் ஏஜ் கூட பிளஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 18 to 32 இயர்ஸ் போஸ்டா இருந்துச்சுன்னா நீங்க எஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா +5 ஆட் பண்ணிக்கோங்க. அப்ப 18 to 37 இயர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து எக்ஸாம் எழுதிக்கலாம். பிடபிள்யூடியா இருந்தீங்கன்னா அது கூட ஒரு 10 வருஷத்தை ஆட் பண்ணிக்கோங்க. பிடபிள்யூடில ஜெனரல் கேட்டகரியில வரீங்கன்னா, பிடபிள்யூடில ஓபிசில வரீங்கன்னா அது கூட ஒரு 13 வருஷத்தை ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ கிளியரா, தெளிவா புரியுதா? ஓகே, சோ அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்காங்கன்னா எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. டோட்டலா எத்தனை போஸ்ட் சொன்னேன்? 34 போஸ்ட் சொன்னேன். அதுல பாத்தீங்கன்னா ஒரு 32 போஸ்டுக்கு எஜுகேஷனல் குவாலிபிகேஷன் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு 2 போஸ்ட் என்னன்னா ஜேஎஸ்ஓ. ஓகேவா? சோ ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆபீசர்னு சொல்லுவாங்க. அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2. இதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா குவாலிபிகேஷன் வந்து கொஞ்சம் வித்தியாசமா கொடுத்திருப்பாங்க. என்னன்னு பாருங்க. இப்போ ஜேஎஸ்ஓக்கு நீங்க அப்ளை பண்றீங்க, மொத்தம் 34 போஸ்ட் இருக்கு. ஓகேவா? சோ எல்லாரும் காமனா தான் எக்ஸாம் எழுதுவீங்க. சப்போஸ் நீங்க ஜேஎஸ்ஓ அப்ளை பண்றீங்கன்னா உங்களோட குவாலிபிகேஷன் என்ன இருக்குன்னு பாருங்க. இந்த 34 போஸ்ட்ல நீங்க எதுக்குனாலும் செலக்ட் ஆகலாம். ஓகேவா? பேச்சுலர் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் ஃப்ரம் எ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி. ஓகேவா? சோ என்ன பண்ணிருக்கணும்? ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும். ஓகேவா? ஆர் இன்ஸ்டிடியூட் வித் அட்லீஸ்ட் 60% மார்க்ஸ் இன் மேக்ஸ் அட் 12th ஸ்டாண்டர்ட் லெவல். 12th நீங்க எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கணும்? மேக்ஸ்ல 60% மார்க் வந்து வாங்கியிருக்கணும். எதுக்கு? நீங்க ஜேஎஸ்ஓ அப்ளை பண்றீங்க அப்படின்னா 12th மேக்ஸ்ல 60% மார்க் வந்து வாங்கியிருக்கணும். நீங்க டிகிரி முடிச்சிருக்கணும், 12th மேக்ஸ்ல 60% மார்க் வந்து வாங்கியிருக்கணும். அல்லது பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் as ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் அட் டிகிரி லெவல். ஒன்னு நீங்க ஏதாவது ஜேஎஸ்ஓ அப்ளை பண்றீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும், பிளஸ் அது கூட உங்களோட 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸோட மார்க் வந்து 60% இருக்கணும். ஓகேவா? இது எல்லா போஸ்டுக்கும் கிடையாது, ஜேஎஸ்ஓ மட்டும். ஓகேவா? சோ மொத்தம் 34 போஸ்ட் இருக்கு. நான் மேலேயே காட்டினேன் பாத்தீங்களா? 34 போஸ்ட் இருக்கு பாத்தீங்களா? 1 2 3 4ன்னு இந்த மாதிரி 34 போஸ்ட் இருக்கு. இதுல ஜேஎஸ்ஓ அண்ட் அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2 இருக்கு இல்லையா? சோ இது ரெண்டுக்கும் மட்டும் தான் அவங்க வந்து இந்த எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. மத்தபடி மீதி இருக்க 32 போஸ்டுக்குமே பாத்தீங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிபிகேஷன் டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமான. சோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2க்கு பாத்தீங்கன்னா இதுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும். ஆனா என்ன எனி சப்ஜெக்ட் வித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் as ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டிடியூட். ஓகேவா? சோ டிகிரி முடிச்சிருக்கணும். அதுல பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ ஒரு பாடமா எடுத்து நீங்க வந்து படிச்சிருக்கணும். The candidate must have studied statistics as a subject in all the 3 years or all the 6 semester of the graduation கோர்ஸ். ஓகேவா? சோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்க வந்து என்ன பண்ணா ஒரு சப்ஜெக்டா எடுத்து படிச்சிருக்கணும். இது வந்து எந்த போஸ்டுக்குன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2க்கு. ஓகேவா? சோ மொத்தம் 34 போஸ்ட் இருக்கு. இந்த 2 போஸ்டுக்கு தான் இந்த மாதிரி குவாலிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. மீதி இருக்க 32 போஸ்டுக்கும் வெறும் டிகிரி மட்டும் நீங்க முடிச்சிருந்தா போதும். அது எந்த டிகிரியா இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? சோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. இதுல வந்து
அந்த 32 போஸ்ட் இருக்கு இல்லையா, சோ அதுல பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஃபைனல் இயர் முடிச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க. சோ அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க, ஃபைனல் இயர் கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க. 2024 பாஸ்ட் அவுட்டும் இருப்பீங்க, 2025ல பாஸ்ட் அவுட் ஆகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பீங்க. சோ அப்போ 20 டைப் நான் இப்ப ஃபைனல் இயர் படிக்கிறேன், நான் எலிஜிபிளா அப்படின்னு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஸ்டின் வரும். அதுக்கு தான் கொடுத்திருக்காங்க. The candidates who have appeared in their final year of their graduation can also apply. However, they must possess essential qualification on or before the cutoff date 1/8/2024. ஓகேவா? சோ ஃபைனல் இயர் கிராஜுவேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இல்ல, உங்களோட டிகிரி வந்து 1/8/2024க்குள்ள கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம், நீங்க எலிஜிபிள். கண்டிப்பா எல்லாருக்குமே ஏப்ரல் மே இந்த டைம்ல வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க, ஃபைனல் இயர் எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க, இந்த 2024 பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே. சோ நீங்க எலிஜிபிள் தான். ஆனா ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள் கிடையாது. சோ உங்களோட டிகிரியை வந்து நீங்க எப்போ முடிச்சிருக்கணும்னா 1/8/2024க்கு முன்னாடி, இல்லைன்னா 1/8/2024 வந்து நீங்க முடிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தா நீங்க எலிஜிபிள் தான். ஓகேவா? சோ அடுத்து ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் இதுக்கு வந்து ஃபீஸ் வந்து நீங்க பே பண்ணணும். யாருக்கெல்லாம் ஃபீஸ் கிடையாதுன்னு பாத்தீங்கன்னா விமன் கேண்டிடேட்ஸ், நீங்க எந்த கேட்டகரியில வந்தாலும் சரி, விமன் கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எஸ்சி ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா ஃபீஸ் கிடையாது, எஸ்டி ஸ்டூடெண்டா இருக்கீங்கனாலும் ஃபீஸ் கிடையாது, பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன் இருப்பீங்க இல்லையா, சோ அவங்களுக்கும் என்ன கிடையாதுன்னா இவங்க எல்லாருக்குமே ஃபீஸ் வந்து பே பண்ண வேண்டாம். ஓகேவா? சோ நீங்க யாருமே ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். விமன் கேண்டிடேட்ஸ், எஸ்சி ஸ்டூடெண்ட், எஸ்டி ஸ்டூடெண்ட், பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ் மேன், சோ நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ண வேண்டாம். ஓகேவா? சோ அடுத்து இந்த ஃபீஸ் பே பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ அப்ளை பண்ண போறது நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணுவீங்க. சோ ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எதுனாலும் பண்ணிக்கலாம், உங்களோட கார்டு யூஸ் பண்ணியோ இல்ல ஜிபே யூஸ் பண்ணியோ நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். இப்போ பார்க்க போறது முக்கியமானது. ஓகேவா? சோ இந்த எக்ஸாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செலக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு ஒரு டயர் 1 எக்ஸாம் இருக்கும். ஓகேவா? லெவல் 1 எக்ஸாம் இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லெவல் 2, இதை டயர் 2 எக்ஸாம்னு சொல்லுவோம். ஓகேவா? சோ இந்த டயர் 1 எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன சப்ஜெக்ட்லாம் வரும். இப்போ நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும். அந்த ஹால் டிக்கெட் பிளஸ் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போவீங்க. அங்க டயர் 1 எக்ஸாம் நடக்கும். டயர் 1 எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீசனிங் கேட்பாங்க, ஜெனரல் அவேர்னஸ், குவான்ஸ், இங்கிலீஷ் கேட்பாங்க. ஓகேவா? சோ ரீசனிங்ல பாத்தீங்கன்னா டோட்டலா 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க், டோட்டலா 50 மார்க். ஜெனரல் அவேர்னஸ்ல 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க், 50 மார்க். ஓகேவா? குவான்ஸ்ல பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னா மேத்ஸ். ஓகேவா? சோ இதுல 25 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க், டோட்டலா இதுலயும் 50 மார்க். இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க், இதுலயும் 50 மார்க். டோட்டல் டைம் பாத்தீங்க அப்படின்னா 1 மணி நேரம் உங்களுக்கு டைம். டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து 100 கொஸ்டின், டோட்டல் மார்க் வந்து பாத்தீங்கன்னா 200 மார்க். சோ தெளிவா புரியுதா? கொஸ்டின் 100 கொஸ்டின் தான், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் கொடுக்கறதுனால டோட்டல் மார்க் வந்து 200 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. டைம் பாத்தீங்கன்னா 1 hour. அதே பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா 1 hour 20 minutes வந்து டைம் கொடுப்பாங்க. ஓகேவா? சோ அவங்க வந்து ஸ்கிரைப் வழியா எக்ஸாம் வந்து எழுதுவாங்க. ஓகே. சோ இந்த டயர் 1 எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாம்னால இங்க வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு. சோ நெகட்டிவ் மார்க் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 0.5. எதுக்காக 0.5 கொடுத்திருக்காங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் இல்லையா, அதனாலதான் ஒரு கொஸ்டின் தப்பா போட்டீங்கன்னா உங்களுக்கு 0.5 மார்க் வந்து போயிடும். ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். ஓகேவா? சோ அப்போ 2 மார்க் போகுது, 2 மார்க்குங்கிறதுனால நெகட்டிவ் மார்க் எவ்வளவு? 0.5. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்க 200 மார்க்குக்கு எக்ஸாம் எழுதிருக்கீங்க. 200க்கு பாத்தீங்கன்னா நீங்க வந்து போட்டிருக்குது, சோ ரொம்ப சிம்பிளா சொல்றேன். இப்போ நீங்க ஒரு 10 கொஸ்டின் இருக்கு. ஓகேவா? சோ 10 கொஸ்டின், 10ல 6 கொஸ்டின் நீங்க கரெக்டா போட்டிருக்கீங்க. 6 கொஸ்டின் கரெக்டா போட்டிருக்கீங்க. ஓகே. 10ல 6 மார்க் வாங்கியிருக்கீங்க. 10க்கு 6 மார்க் வாங்கியிருக்கீங்க. சோ 4 மார்க் உங்களுக்கு என்னது? கம்மி. சோ 4 மார்க் வந்து நெகட்டிவ்ல விட்டீங்க. அப்போ உங்களுக்கு டோட்டலா எவ்வளவு மார்க் வரும்னா 10க்கு 5 வரும். ஏன்னா 2 மார்க்குக்கு 0.5 வந்து கட் பண்ணுவாங்க. ஒரு மார்க்குக்கு பாத்தீங்கன்னா 0.25 வந்து கட் பண்ணுவாங்க. ஓகே. சோ பேங்கிங்ல எப்படி நெகட்டிவ் மார்க்கோ அதே மாதிரி தான் இங்கேயும் நெகட்டிவ் மார்க். இங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க் அப்படிங்கறதுனால நெகட்டிவ் மார்க் வந்து 0.5 கொடுத்திருக்காங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப யோசிப்பாங்க என்னன்னா, ஒரு மார்க் போனாலே 0.5 மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி கிடையாது. இங்க ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்னு சொன்னதுனாலதான் நெகட்டிவ் மார்க் வந்து 0.5 சொல்லியிருக்காங்க. நீங்க 10க்கு 6 மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்? நீங்க 10 கொஸ்டின் போட்டிருக்கீங்க, ஆனா 6 மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, ஓகேவா? சோ 10 மார்க்குக்கு 6 வாங்கியிருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு வரும்னா 5 மார்க் வரும். ஓகே. சோ ஏன்னா அந்த 4 இது தப்பா போட்டிருப்பீங்க இல்லையா, 4
4 மார்க். சோ அந்த 4 மார்க் இங்க நெகட்டிவ்ல 1 மார்க் போயிடும். ஓகே, தெளிவா புரியுதா? அது ரொம்ப ஈஸி தான். சோ ஒரு மார்க் போச்சு அப்படின்னா அதுல வந்து 0.25 நெகட்டிவ்லையும் கழிச்சிருவாங்க. ஓகே, சோ 1.25. சப்போஸ் ஒரு கொஸ்டின் தப்பு, ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க் அப்படின்னா உங்களுக்கு ஓவராலா எவ்வளவு போகும்னா 2.5 மார்க்ஸ் வந்து போகும். ஏன்னா ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க், அந்த 2 மார்க்குக்கு நெகட்டிவ் மார்க் ஒரு 0.5, அப்ப 2.5 மார்க் வந்து போயிடும். அதனால நீங்க கவனமா எக்ஸாம் எழுதும் போது எழுதணும். ஓகேவா? ஏன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால தெரிஞ்சதை மட்டும் தான் அட்டன் பண்ணணும். ஸோ இதோட எக்ஸாம் பேட்டர்ன் மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ். ஓகே, டோட்டலா 100 கொஸ்டின் 200 மார்க். இதுல நீங்க எடுக்கக்கூடிய கட் ஆஃப் வச்சு உங்களை வந்து பாத்தீங்கன்னா டயர் 2க்கு வந்து கூப்பிடுவாங்க. ஓகேவா? சோ டயர் 2ல பாத்தீங்கன்னா இந்த டயர் 1ல எடுக்கக்கூடிய மார்க் வந்து அவ்வளவுதான். நீங்க டயர் 2க்கு போறதுக்காக தான் அந்த டயர் 1ஓட மார்க் யூஸ் ஆகும். மத்தபடி வேற எந்த இடத்துலயுமே அந்த லெவல் 1ஓட மார்க் வந்து யூஸ் ஆகாது. ஓகே, அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களை டயர் 2க்கு கூப்பிடுவாங்க. டயர் 2ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 1, 2, 3 இருக்கும். 2 செஷன் இருக்கும். செஷன் 1, செஷன் 2 இருக்கும். செஷன் 1ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 1, 2, 3 இருக்கும். ரொம்ப கன்ஃபியூஸே பண்ண வேண்டாம். மேல டயர் 1ல எழுதுறீங்க பாத்தீங்களா, என்னென்ன சப்ஜெக்ட்? மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ். இந்த 4 சப்ஜெக்ட் எழுதுறீங்க இல்லையா, அதே சப்ஜெக்ட் தான் இங்க மாடுல் 1, மாடுல் 2 பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் செக்ஷன் 1 நடக்கும். செக்ஷன் 1ல பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஒரே நாள்ல தான் நடக்கும். ஸோ செக்ஷன் 1 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாடுல் 1 இருக்கும். மாடுல் 1ல பாத்தீங்கன்னா மேக்ஸ்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. மேக்ஸ்ல டோட்டலா பாத்தீங்கன்னா 30 கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பாத்தீங்க அப்படின்னா 3 மார்க். ஓகே, அதே மாதிரி மாடுல் 2 கொடுத்திருப்பாங்க. ஒரே விண்டோ தான் ஓபன் ஆகும் கம்ப்யூட்டர்ல. மாடுல் 1 அதுல மேக்ஸ் இருக்கும். மேக்ஸ்ல 30 கொஸ்டின் இருக்கும். மாடுல் 2 இருக்கும், அதுல ரீசனிங் இருக்கும். ரீசனிங்ல 30 கொஸ்டின் இருக்கும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க். ஓகேவா? சோ இதுவும் அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? சோ அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸ் தான். மார்க் அதிகமா இருக்குங்கிறதுக்காக நீங்க டிஸ்கிரிப்டிவ் நினைச்சிடக்கூடாது. சோ எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். ஓகேவா? சோ டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 60 கொஸ்டின். இதுல 30, மேக்ஸ்ல 30 கொஸ்டின், ரீசனிங்ல 30 கொஸ்டின், டோட்டலா 60 கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க்கா, அதனால எவ்வளவு மார்க்னா 180 மார்க். மேக்ஸ், ரீசனிங் மட்டும் 180 மார்க்குக்கு நீங்க வந்து எழுதுவீங்க. சோ டைமிங் பாத்தீங்க அப்படின்னா இந்த செக்ஷன் 1 மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கும் சேர்த்து உங்களுக்கு 1 மணி நேரம் டைம். ஓகேவா? பிடபிள்யூடி ஸ்டூடெண்ட்டுக்கு 1 மணி நேரம் 20 நிமிஷம். ஓகே, இந்த 1 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்ன ஓபன் ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா செக்ஷன் 2, அதே கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்லயே செக்ஷன் 2 வந்து ஓபன் ஆகும். நீங்க அந்த செக்ஷன் 1 முடிச்சதுக்கு அப்புறம் பிரேக் கொடுப்பாங்க அப்படின்லாம் யோசிக்க கூடாது. செக்ஷன் 1ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸும் ரீசனிங்கும் இருக்கும். அந்த விண்டோ க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறம், அந்த 1 மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த விண்டோ க்ளோஸ் ஆகிரும். சோ அந்த அந்த செக்ஷனுக்கு நீங்க போக முடியாது. அடுத்த செக்ஷன் ஓபன் ஆகும். அடுத்த செக்ஷன்ல மாடுல் 1ல இங்கிலீஷ் இருக்கும். மாடுல் 2ல வந்து ஜெனரல் அவேர்னஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஓபன் ஆகும். சோ அந்த இங்கிலீஷ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 45 கொஸ்டின் கேட்பாங்க. ஜெனரல் அவேர்னஸ் பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின். ஓகே, சோ டோட்டலா எத்தனை கொஸ்டின் ஆச்சு? 70 கொஸ்டின் ஆச்சா? ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க். சோ டோட்டல் எவ்வளவு? 210 மார்க். ஓகேவா? அப்போ மேக்ஸ், ரீசனிங் சேர்த்து உங்களுக்கு எவ்வளவு மார்க்? 180 மார்க். செக்ஷன் 1ல மேக்ஸ், ரீசனிங் எழுதுவீங்க. செக்ஷன் 2ல ஒரே நாள்ல தான் நடக்கும் எல்லா எக்ஸாமுமே. ஓகேவா? செக்ஷன் 2ல பாத்தீங்க அப்படின்னா 210 மார்க். ஓகேவா? சோ இப்போ உங்களுக்கு டோட்டலா இதுக்கு டைம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு 1 மணி நேரம் டைம். ஓகேவா? சோ மேல மேக்ஸ், ரீசனிங் ஒரு 1 மணி நேரத்துல முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் செக்ஷன் 2ல பாத்தீங்கன்னா இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸும் ஒரு 1 மணி நேரம் ஆயிடுச்சா? சோ டோட்டலா 2 மணி நேரம் ஆச்சு. ஓகேவா? சோ இப்போ அடுத்து செக்ஷன் 3 ஓபன் ஆகும். இந்த செக்ஷன் 2 முடிஞ்சதுக்கு அப்புறம் செக்ஷன் 3. இந்த செக்ஷன் 3ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. சோ கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸ் பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 20 கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பாத்தீங்கன்னா 3 மார்க். டோட்டலா 60 மார்க். இதுக்கு டைம் பாத்தீங்க அப்படின்னா 15 நிமிஷம். அந்த கம்ப்யூட்டர் எக்ஸாமுக்கு டைம் எவ்வளவுனா 15 நிமிஷம். அப்ப டோட்டலா உங்களுக்கு எவ்வளவு நேரம் டைம் ஆகும்? மேக்ஸ், ரீசனிங்க்கு 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ்க்கு 1 மணி நேரம் டைம், கம்ப்யூட்டருக்கு 15 நிமிஷம். டோட்டலா உங்களுக்கு டயர் 2 எக்ஸாம்னா 2 மணி நேரம் 15 நிமிஷம் டைம். ஓகேவா? சோ புரிஞ்சிருச்சா? சோ இந்த செக்ஷன் மாடுல்னு கொடுத்திருக்காங்கன்னு ரொம்பலாம் நீங்க கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். மேல 1 மணி நேரத்துல 4 சப்ஜெக்ட் எழுதுனீங்களா? டயர் 1 எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துல மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் எல்லாம் எழுதுறீங்களா? அந்த 4 சப்ஜெக்ட் தான் இது அப்படியே பிரிச்சு கொடுத்திருக்காங்க. சோ பேப்பர் 1ன்னு கொடுத்துட்டு செஷன் 1ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 1ல மேக்ஸும் ரீசனிங் இருக்கும். இதுல 30 கொஸ்டின், இதுல 30 கொஸ்டின், டோட்டலா 180 மார்க் எக்ஸாம் எழுதுவீங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸும் டோட்டலா 70 கொஸ்டின், 210 மார்க்குக்கு
எக்ஸாம் எழுதுவீங்க. செக்ஷன் 3ல வந்து கம்ப்யூட்டர் இருக்கும். அதுல 20 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க். ஸோ இதுல வந்து 60 மார்க். ஸோ இந்த கம்ப்யூட்டர் செக்ஷன்ல நீங்க ஜஸ்ட் குவாலிஃபை ஆனா போதுமானது. ஆனா நீங்க வந்து கண்டிப்பா இதுல வந்து குவாலிஃபை ஆகணும். உங்களோட ஃபைனல் செலெக்ஷன் எந்த ஸ்கோரை வச்சு அமையும் பாத்தீங்கன்னா, நீங்க மேக்ஸ் ரீசனிங்ல ஒரு 180 மார்க்குக்கு எழுதிருக்கீங்களா, அந்த 180. இங்க இங்கிலீஷ் ஜெனரல் அவேர்னஸ்க்கு ஒரு 210 மார்க்குக்கு எழுதிருக்கீங்களா, அந்த 210. டோட்டலா பாத்தீங்க அப்படின்னா 390 மார்க். இந்த 390 மார்க்குக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃபை நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு போஸ்டிங் வந்து கிடைக்கும். ஓகேவா? சோ இந்த கம்ப்யூட்டர் செக்ஷன்ல நீங்க குவாலிஃபை ஆனா போதுமானது. ஆனா நீங்க கண்டிப்பா குவாலிஃபை ஆகணும். ஓகே, அடுத்து செஷன் 2. ஓகேவா? செஷன் 2 பாத்தீங்கன்னா அன்னைக்கே தான் நடக்கும். ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல தான் நடக்கும். இந்த செஷன் 1 வந்து மார்னிங் நடந்துச்சு அப்படின்னா செஷன் 2 வந்து உங்களுக்கு எப்ப நடக்கும், மத்தியானம் ஆஃப்டர்நூன் வந்து நடக்கும். ஸோ செஷன் 2ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 3 கொடுத்துருக்காங்களா, ஸோ இதுல வந்து டேட்டா என்ட்ரி, ஸ்பீட் டெஸ்ட் இருக்கும். அதாவது ஒரு ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், டைப்பிங் டெஸ்ட் மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ டேட்டா என்ட்ரி டாஸ்க் வந்து இருக்கும். இதுலயும் நீங்க வந்து என்ன பண்ணணும், குவாலிஃபை ஆகணும். ஓகேவா? ஸோ இதுலயும் நீங்க குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு போஸ்டிங் வந்து கன்ஃபார்ம். ஓகேவா? அப்ப இந்த பேப்பர் 2 யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஜேஎஸ்ஓ, அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஸோ அந்த போஸ்டிங்க்கு நீங்க எலிஜிபிளா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த எக்ஸாம் இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க். டோட்டலா பாத்தீங்கன்னா 200 மார்க்குக்கு 200 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. ஓகேவா? சோ கிளியரா புரிஞ்சிருச்சா? சோ இந்த பேப்பர் 2ல நீங்க எழுதலனாலும் பரவாயில்ல, இதுக்கு நீங்க எலிஜிபிள் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு கன்ஃபார்மா வேலை கிடைக்கும். இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர்ல குவாலிஃபை ஆகணும், ஸ்கில் டெஸ்ட்லயும் நீங்க குவாலிஃபை ஆகணும். சோ இப்படி குவாலிஃபை ஆகிட்டு அந்த 390 நான் சொன்னேன் இல்லையா, இந்த 390க்கு நீங்க ஒரு கட் ஆஃப் அவங்க வைப்பாங்க. அந்த கட் ஆஃபை நீங்க கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அந்த 32 போஸ்ட்ல கண்டிப்பா ஏதாவது ஒரு போஸ்ட் வந்து உங்களுக்கு அலோகேட் பண்ணிடுவாங்க. ஓகே, தெளிவா புரியுதா? சோ இதுதான் டயர் 2 எக்ஸாம். அதை தான் நான் இப்ப சொன்னதை தான் இங்க டீடைலா சொல்லியிருக்காங்க. டயர் 2 வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு நடக்கும். ஓகேவா? சோ செப்பரேட் ஷிஃப்ட். ஓகேவா? சோ பேப்பர் 1 வந்து எல்லாருக்குமே கம்பல்சரி, எல்லாருமே பேப்பர் 1 வந்து எழுதணும். ஓகே, சோ பேப்பர் 1 இதுவரை இருக்கிறது பேப்பர் 1, எல்லாருமே பேப்பர் 1 எழுதுவாங்க. பேப்பர் 2 யார் எழுதுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. பேப்பர் 2 will be for only those candidates who apply for the post of JSO in Ministry of Statistics and Program Implementation and Statistical Investigator grade 2. ஓகேவா? சோ 2 போஸ்ட் சொன்னேன் பாத்தீங்களா, மொத்தம் 34. அந்த 34ல அந்த 2 போஸ்ட் இருக்கு இல்லையா, JSOவும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேட்டர் கிரேட் 2வும். சோ இவங்களுக்கு தான் அந்த பேப்பர் 2. சப்போஸ் இதுக்கு எலிஜிபிள் இல்லைனாலும் பரவாயில்ல, இதுல எலிஜிபிளா இருந்து இதுல உங்களால ஸ்கோர் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அந்த 32 போஸ்ட்ல ஏதாவது ஒரு போஸ்ட் வந்து அலோகேட் பண்ணிடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பேப்பர் 1ல என்னென்ன இருந்துச்சுங்கிறத சொல்றாங்க. பேப்பர் 1னா செக்ஷன் 1, அதுல மேக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ரீசனிங் இருக்கும், அதுக்கப்புறம் மாடியூல் 2ல வந்து இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸ் இருக்கும், செக்ஷன் 3ல வந்து கம்ப்யூட்டர் டெஸ்ட் இருக்கும், அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி, ஸ்பீட் டெஸ்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, பேப்பர் 1 will be conducted in 2 sessions, செஷன் 1 and செஷன் 2. ஒரே நாள்ல தான் பேப்பர் 1 வந்து நடக்கும். செஷன் 1 will include conducting of செக்ஷன் 1, செக்ஷன் 2. மேல நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. செஷன் 1ல என்னெல்லாம் இருக்கும், செஷன் 2ல என்னெல்லாம் இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சோ தெளிவா புரிஞ்சிருச்சா? தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? இப்போ நாம பார்த்தாச்சு டயர் 1 எப்படி நடக்கும், டயர் 2 எப்படி நடக்கும். நான் ஓவராலா சொல்லிடுறேன். எக்ஸாம் அப்ளை பண்ணி முடிச்சதும் உங்களை டயர் 1 எக்ஸாமுக்கு கூப்பிடுவாங்க. ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஹால் டிக்கெட் பிளஸ் ஒரு ஐடி ப்ரூஃப் எடுத்துட்டு நீங்க உங்களுக்கு எந்த எக்ஸாம் சென்டர் போட்டிருக்காங்களோ அங்க போய் டயர் 1 எக்ஸாம் எழுதணும். டயர் 1 எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா 100 கொஸ்டின் கேட்பாங்க. மார்க்ஸ் பாத்தீங்கன்னா 200 மார்க். இந்த 200 மார்க்குக்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணீங்கன்னா டயர் 2க்கு கூப்பிடுவாங்க. சோ டயர் 2ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 1, செக்ஷன் 2 இருக்கும். செக்ஷன் 1ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும், மாடியூல் 1ல என்னெல்லாம் இருக்கும், மேக்ஸும் ரீசனிங்கும் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும், இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸ். ஓகே, சோ அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் இருக்கும், அதுக்கப்புறம் டேட்டா என்ட்ரி. ஓகேவா? சோ ஒரு டைப் டெஸ்ட் இருக்கும். இது ரெண்டுலயும் நீங்க என்ன பண்ணணும், குவாலிஃபை ஆகணும். இது ரெண்டுலயும் ஓவராலா நீங்க வந்து 390க்கு ஒரு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் நீங்க கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் அமையும். ஓகேவா? சோ இதுதான் ஓவரால். ஓகே, சோ இப்போ இந்த டயர் 1க்கான சிலபஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ
ரீசனிங்கான சிலபஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ இந்த சிலபஸ் எல்லாம் எப்படி கவர் பண்றது அப்படிங்கறத பத்தி நீங்க யோசிக்கவே வேண்டாம். நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்லயே எல்லாமே உங்களுக்கு நீட்டா கொடுத்துருப்போம். அதையே நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ரீசனிங்ல என்னென்ன சப்ஜெக்ட்லாம் கவர் ஆகும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க பாருங்க. வெர்பல் அண்ட் நான் வெர்பல் ரீசனிங் வந்து கவர் ஆகும். அதுல ஜட்மெண்ட், டெசிஷன் மேக்கிங், பிளட் ரிலேஷன், ஃபிகர் கிளாசிபிகேஷன், ஃபிகர் கம்ப்ளீஷன், கோடிங், டிகோடிங், இது எல்லா டாபிக்குமே பாத்தீங்கன்னா கிளாசிபிகேஷன், நம்பர் சீரிஸ், இந்த எல்லா டாபிக்குமே உங்களுக்கு வந்து நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து கொடுத்துருப்போம். இதுதான் சிலபஸ். ரீசனிங்கான சிலபஸ் இதுதான். இது எங்க படிக்கணும், என்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணுங்கிறத எல்லாமே கம்ப்ளீட்டா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து கொடுத்துருப்போம். பிகினர் யாராவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதை எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி, சயின்ஸ், அது போக ஸ்டாட்டிக், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இதுக்குள்ள உள்ள வந்துடும். மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்பர் சிஸ்டம்ல இருந்து அட்வான்ஸ் மேக்ஸ் வரைக்கும் இதுல வந்து கவர் ஆகும். ஓகேவா, சோ இந்த மேக்ஸ்ல உங்களுக்கு அரித்மெட்டிக் பிளஸ் அட்வான்ஸ் மேக்ஸ் ரெண்டுமே கவர் ஆகும். ஸோ ரெண்டுமே நீங்க வந்து பார்க்கணும் சிஜிஎலுக்கு. ஓகேவா, ஸோ டயர் 1ல கூட அட்வான்ஸ் மேக்ஸ் கம்மியா கேட்பாங்க, டயர் 2ல வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து டீச் பண்ணிருப்போம். மேக்ஸ்ல என்னென்ன டாபிக்லாம் வருதோ எல்லாமே இருக்கும். ஆவரேஜ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட், பார்ட்னர்ஷிப், அலிகேஷன் அண்ட் மிக்சர், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், அதுக்கப்புறம் அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷன், இந்த டாபிக்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா டிஐக்குள்ள வந்துடும். பார் கிராம், சார்ட், இது எல்லாமே. ஓகேவா, சோ எங்க படிக்கணும், எப்படி படிக்கணும் தெரியலன்னா நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு கிராமர் தெரிஞ்சிருக்கணும், வெக்காபுலரி நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி அதுல கேட்கக்கூடிய கொஸ்டின் பாத்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், எரர் ஸ்பாட்டிங், க்ளோஸ் டெஸ்ட், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேவா, சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து இதுல என்ன கொடுத்திருக்காங்க, டயர் 2க்கு என்னென்ன சிலபஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. நீங்க டயர் 1ல என்ன பாத்தீங்களோ அதே தான். இப்போ நம்பர் சிஸ்டம் இருக்குன்னா அந்த மேக்ஸ்ல உள்ள சிலபஸ் என்ன டயர் 1க்கு இருக்கோ அதே தான் டயர் 2க்கும், கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும், அவ்வளவுதான். ஓகே, அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, அதுக்கப்புறம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரீசனிங்குள்ள என்னென்ன டாபிக்ல வரும் டயர் 1ல பாத்தீங்க இல்லையா, அதே தான். அதை கொஞ்சம் நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா டயர் 2க்கு உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க டயர் 1 முடிச்சுட்டு கூட டயர் 2க்கு படிக்கலாம். இல்ல நீங்க வந்து லாஸ்ட் இயரே எஸ்எஸ்சி சிஜிஎல் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த டயர் 2 படிக்கும் போதே டயர் 1 படிக்கும் போதே டயர் 2க்கும் சேர்த்து வந்து படிச்சிடலாம். ஓகேவா, சோ சிலபஸ் வந்து ரெண்டுக்குமே கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். அதே மாதிரி இங்கிலீஷ்ல நான் சொன்னதான் ஒக்காபுலரி, கிராமர், இதுல ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா இங்கிலீஷ் சூப்பரா அடிச்சிடலாம். அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ மேக்ஸ் ரீசனிங்கை விட டயர் 2ல நீங்க ஸ்கோர் பண்ணக்கூடிய பார்ட் என்னன்னா இங்கிலீஷ் பார்ட்ல ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். எரர் ஸ்பாட்டிங், ஃபில் இன் த பிளாங்க்ஸ், சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ், அதுக்கப்புறம் மிஸ்பெல்ட் வேர்டு, ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், இது எல்லாமே நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல உங்களுக்கு மேக்ஸ் தனியா, ரீசனிங் தனியா, இங்கிலீஷ் தனியா, ஜென்ரல் அவேர்னஸ் தனியா, சயின்ஸ் தனியா நீட்டா கொடுத்துருப்போம். ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ்ல அதே ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர்ஸ் இதான் வரப்போகுது. ஓகேவா, ஸோ அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் பாத்தீங்க அப்படின்னா பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தாலே போதுமானது உங்களுக்கு. ஓகேவா, ஸோ அந்த ஷார்ட்கட் கீஸ், அப்ரிவேஷன்ஸ், அதுக்கப்புறம் இன்புட் அவுட்புட் டிவைசஸ் என்ன, கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர், இந்த மாதிரி கரெக்டா நெட்வொர்க், இதெல்லாம் கரெக்டா பாத்துட்டீங்கன்னா போதும். ரொம்ப பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. பெரிய லெவல்ல உட்காந்து ஒரு சி ப்ரோக்ராம் எழுதுங்க, பைத்தான் ப்ரோக்ராம் எழுதுங்க, அந்த லெவல்ல கேட்க மாட்டாங்க. பேசிக் கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இது வந்து யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜேஎஸ்ஓ போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க இல்லையா, அவங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பேப்பர் 2க்கான சிலபஸ் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இதுதான் எஸ்எஸ்சி சிஜிஎலோட எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸ். ஓகேவா, சோ நீங்க ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இந்த எக்ஸாம் வந்து கொஞ்சம் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிச்சீங்க, ஒரு கொஞ்சம் ஸ்மார்ட்டான வேலையும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க்கும் போட்டீங்க அப்படின்னா ஈஸியா இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிலபஸ் கவர் பண்ணுங்க. பிகினர் யாராவது இருக்கீங்கன்னா சிலபஸ் கவர் பண்ணுங்க. ஸோ ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இதை சிஜிஎல் தான் பாஸ் பண்ணணும்னு ஃபோக்கஸ் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க பாத்தீங்கன்னா இதுக்குள்ளே சிலபஸ் முடிச்சுட்டு டெஸ்ட் போட ஆரம்பிச்சிருப்பாங்க. சோ நீங்க இப்பதான் டிகிரி முடிச்சிருக்கீங்க, இப்பதான் இந்த எக்ஸாம் பத்தின ஒரு அவேர்னஸ் வருதுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சிலபஸ் முடிங்க. சிலபஸ் முடிச்சுட்டு எவ்வளவு கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ண முடியுமோ, சோ ப்ரீவியஸ் இயர் சிஜிஎல் கொஸ்டின்ஸ் எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் உட்காந்து பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா, அதுல மேக்ஸா இருக்கட்டும், ரீசனிங்கா இருக்கட்டும், இங்கிலீஷா இருக்கட்டும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு இங்கிலீஷ் வந்து அவ்வளவா பிராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க மேக்ஸ் ரீசனிங் கம்பேர் பண்ணும்போது சிஜிஎலோட இங்கிலீஷ் வந்து ஈஸியா தான் இருக்கும். ஓகே, அதனால இங்கிலீஷையும் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செலக்ஷன். ஏன்னா நிறைய பேர் பண்ற தப்புன்னா மேக்ஸ் ரீசனிங்ல நல்ல ஸ்கோர் வச்சிருவாங்க,
ஆனா இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா ஒரு நார்மல் பேசிக் கிராமர் கூட அவங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி கூட அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனா மேக்ஸ் ரீசனிங்ல கிட்டத்தட்ட 90% மார்க்ஸ் வந்து வாங்கிடுவாங்க. நீங்க டயர் 2 பாத்தீங்கன்னா இங்கிலீஷுக்கு எவ்வளவு வெயிட்டேஜ்னு உங்களுக்கு தெரியும். ஸோ டயர் ஒன்ல கூட எல்லாத்துக்குமே ஈக்குவலா 25 மார்க்ஸ் தான் கொடுத்துருந்தாங்க. டயர் டூல பாத்தீங்கன்னா இங்கிலீஷுக்கு 45 மார்க் கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்க இங்கிலீஷ்ல உங்களோட ஒக்காபுலரி, கிராமர் ரெண்டும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். உங்களோட ரீடிங் ஸ்கில் நல்லா இருந்துச்சுன்னா போதும். இப்போ நீங்க கிராமருக்கு கிராமர் ரூல் படிச்சுட்டு தான் நீங்க எழுதணும் இல்ல, ஒரு நியூஸ் பேப்பர் ரீடிங் டெய்லி இருந்தாலே போதும். இங்கிலீஷுக்கு ஒரு லைன் வந்து தப்பா இருக்குங்கிறத நீங்க ஈஸியா வாசிச்சிடலாம், ஒரு வரி வந்து தப்பா கொடுத்துருக்காங்கிறத ஈஸியா வாசிச்சிடலாம், அப்படிதானே? ஏன்னா அங்க ஹேஸ் போடுற இடத்துல ஹேவ் போட்டிருப்பாங்க, அப்படிதானே? சோ சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன வரும்? சிங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலர் வெர்ப ஃபாலோ பண்ணும், ப்ளூரல் சப்ஜெக்ட் ப்ளூரல் வெர்ப ஃபாலோ பண்ணும். இந்த மாதிரி கரெக்டா நீங்க பாத்துட்டீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? சோ இங்கிலீஷா ஓரங்கட்டி வைக்காதீங்க. இங்கிலீஷ் வந்து நல்ல ஸ்கோரிங் பார்ட். ஓகேவா? ஈஸியா நீங்க வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் நீங்க. ஏன்னா ஒக்காபுலரி படிக்கணும் டெய்லி பாத்தீங்கன்னா ஒரு 50 ஒக்காபுலரி படிங்க. இங்கிலீஷுக்கு ஒரு 50 ஒக்காபுலரி. சிஜிஎல் படிக்கிறீங்கன்னா அது ஒரு ஹேபிட்டா வச்சுக்கோங்க. டெய்லி ஒரு 50 ஒக்காபுலரி, அடுத்த நாள் ஒரு 50 ஒக்காபுலரி படிக்கிறீங்க அப்படின்னா சோ டோட்டலா 100 ஒக்காபுலரி ஆச்சா? சோ 2வது நாள் அந்த 100 ஒக்காபுலரியும் ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. ஏதாவது ஒரு டெக்னிக், ஒரு கோட் வேர்டு வச்சு படிங்க. இந்த வேர்டுனா இதுக்கு இதான் மீனிங், இன்ட்ரோவேர்ட் எக்ஸ்ட்ரோவேர்ட்னா என்ன. சோ இந்த மாதிரி ஒரு வேர்டு பாக்குறீங்க அப்படின்னா அதை ஏதாவது ஒரு ரியல் லைஃபோட இது பண்ணி படிச்சீங்கன்னா இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். ஹிந்து பேப்பர் பாருங்க, ஹிந்துவோட எடிட்டோரியல் பேஜ் இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணீங்கனாலே போதுமானது. ஓகேவா? சோ மேக்ஸ் ரீசனிங் நீங்க பிராக்டிஸ் பண்ண வந்துரும். இங்கிலீஷும் அதே மாதிரி தான். ரீட் பண்ண உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் நீங்க வந்து நல்ல ஸ்கோர் வாங்கிடலாம். ஜென்ரல் அவேர்னஸ் வேற வழியே இல்ல, நீங்க படிச்சுதான் ஆகணும். ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராபி, கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நீங்க வந்து படிக்கணும். ஓகேவா? சோ பிகினர் யாராவது இருக்கீங்க, எப்படி படிக்கணும்னு தெரியல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். ஸோ பிளே ஸ்டோர்ல போய் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களோட மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். அதுல ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். ஸோ நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வெறும் எஸ்எஸ்சி மட்டும் இல்ல, ரயில்வே, டிஎன்பிஎஸ்சி, பேங்கிங் எல்லாமே கவர் பண்ணிருப்போம். ஸோ அதுல நீங்க ஜாயின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளே ஸ்டோர்ல நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப் இருக்கும். பிளே ஸ்டோர்ல போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்க. அதுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஆப்ல இருந்து பாத்தீங்கன்னா நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ் கம்யூனிட்டின்னு ஒரு மெசேஜ் வரும். அதுல ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ்னு ஒரு ரிப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ்ல நீங்க ஒரு டைம் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் இதுல இருக்க கிளாஸஸ் எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கலாம். வெறும் சிஜிஎலுக்கு மட்டும், நீங்க சிஜிஎலுக்கு ஜாயின் பண்றீங்கன்னா இதுல வெறும் சிஜிஎல் மட்டும் கவர் ஆகாது, எல்லா எக்ஸாமே கவர் ஆகும். சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், அதுக்கப்புறம் ரயில்வேக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸுமே இதுல கவர் ஆகும். ஒருவேளை நீங்க பேங்கிங் படிக்கிறீங்கனாலும் அதுக்கு கீழே வரக்கூடிய எல்லா எக்ஸாமே கவர் ஆகும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸும் கவர் ஆகும். அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியோட மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் இது எல்லாமே இதுல வந்து கவர் ஆகும். ஒரே ஒரு கோர்ஸ் தான், ஆனா எல்லா எக்ஸாமுமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஓகேவா? சோ இந்த கோர்ஸோட ஃபீஸ் பாத்தீங்கன்னா 1699. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியும் கொடுத்துருவோம். ஓகேவா? சோ நீங்க நம்ம டீமுக்கு மெசேஜ் அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறது சொல்லுவாங்க. ஆப்ல போய் நீங்க டைரக்டா பே பண்ண வேண்டாம். ஆப்ல அமௌண்ட் வந்து 2000 இருக்கும். ஓகேவா? சோ டீமுக்கு கான்டாக்ட் பண்ணீங்கன்னா அவங்க ஜிபே நம்பர் இல்லைன்னா அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. நீங்க 1699 பே பண்ணிட்டு ஒரு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 2 to 3 ஹவர்ஸ்ல உங்களுக்கு கோர்ஸோட ஆக்சஸ் வந்துடும். கோர்ஸ் அக்சஸ் வந்துருச்சா அப்படிங்கறத எப்படி செக் பண்ணணும்னா நம்ம ஆப்பை ஓபன் பண்ணிக்கோங்க. அதுல பர்ச்சேஸ்டு கோர்சஸ் இருக்கும். அதுல ஆல் இன் ஒன் கோர்ஸ் கீழே ஸ்டார்ட் லேர்னிங் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சோ நீங்க டைரக்டா நம்ம ஆப்லயும் மெசேஜ் பண்ணலாம். இல்லைன்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் 9043379345. 7806854288. இந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்குனாலும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணாலும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு எப்படி ஜாயின் பண்ணணுங்கிறது சொல்லுவாங்க. இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க, இல்ல இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட்னாலும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ நீங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஸ்எஸ்சிக்கு தேவையான புக்ஸ் வேணும்னாலும் நம்ம ஆப்லயே ஃப்ரீ மெட்டீரியலுக்குள்ள அந்த புக்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்கு. ஸோ அதுல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இதுதான் ஃப்ரீ மெட்டீரியல்ஸ். அதே மாதிரி ஃப்ரீ டெஸ்ட் வேணும்னாலும் நம்ம ஆப்லயே அவைலபிளா இருக்கும். ஸோ ஃப்ரீ டெஸ்ட்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இப்போ நீங்க ஆப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க. சோ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா
நம்ம கோர்ஸ் ஓபன் பண்ணிட்டு கண்டென்ட்டுக்குள்ள போங்க. ஓகே. ஸோ கண்டென்ட்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்குன்னா, முக்கியமானது என்னன்னா எஸ்எஸ்சில சிஜிஎல் எக்ஸாம் வந்து நீங்க இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில மட்டும்தான் எழுத முடியும். ஓகேவா? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேம் எம்டிஎஸ் எல்லாம் தமிழ்ல எழுதலாம், அப்போ சிஜிஎல்லும் தமிழ்ல எழுதலாமான்னு அடுத்து கமெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக தான் இப்பவே சொல்லிட்டேன், இந்த எக்ஸாம் இங்கிலீஷ்ல தான் எழுத முடியும். ஓகேவா? ஸோ நீங்க கண்டென்ட்டுக்குள்ள போனீங்கன்னா உங்களுக்கு தேவையான கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். டாபிக் வைஸ் வீடியோஸ் இருக்கும், ரயில்வே இருக்கும், அதுக்கப்புறம் எஸ்எஸ்சி ஃபோல்டர் இருக்கும். இந்த எஸ்எஸ்சி ஃபோல்டருக்குள்ள உங்களுக்கு சிஜிஎல் தனியா, சிஹெச்எஸ்எல் தனியா கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய கிளாஸஸை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும், ஈஸியா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஏன்னா இன்னும் டைம் இருக்கு. இன்னும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு த்ரீ மந்த்ஸ் கிட்டயே டைம் இருக்கு. ஈஸியா ஃபர்ஸ்ட் டயர் 1 கிளியர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் டயர் 2 எக்ஸாம் அனௌன்ஸ் பண்றதுக்கு, எக்ஸாம் வர்றதுக்குள்ளே நீங்க என்ன பண்ணிடலாம், டயர் 2க்கும் ரெடி ஆகிடலாம். ஸோ இப்போ இருக்க டைமை நீங்க யூட்டிலைஸ் பண்ணாலே ஈஸியா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இந்த எஸ்எஸ்சி ஃபோல்டர் ரெஃபர் பண்ணீங்கன்னா இதுல இருக்க கிளாஸஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஓகேவா? ஸோ இது போக வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம டீமுக்கு நீங்க வந்து கான்டாக்ட் பண்ணலாம். ஒரு டைம் நீங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். நீங்க பே பண்ணக்கூடிய இந்த அமௌண்ட் எந்த இடத்துலயுமே வேஸ்ட் ஆகாது. ஓகேவா? ஸோ நீங்க ஒரு பிகினரா உள்ள வரீங்க, எஸ்எஸ்சி சிஜிஎல் படிக்கிறதுக்காக உள்ள வரீங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சப்போஸ் உங்களால கிளியர் பண்ண முடியலனாலுமே, கண்டிப்பா முடியும், மேபி வேற ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியலனாலுமே அடுத்தடுத்து இன்னும் எக்ஸாம்ஸ் நிறையவே இருக்கு. ரயில்வேல நிறைய எக்ஸாம்ஸ் இருக்கு. அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இன்னும் என்டிபிசி குரூப் டி இருக்கு. அதே மாதிரி இன்னும் எம்டிஎஸ் எக்ஸாம் இன்னொரு 2 டேஸ்ல வந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ஸோ வெறுமனே ஒரு எக்ஸாம் மட்டும் இல்ல, எல்லா எக்ஸாமுமே உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்க உட்காந்து கரெக்டா படிச்சீங்கன்னா போதும், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாம். ஸோ இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிப்பீட்டடா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட செலெக்ஷன் வந்து அமையும். ஓகேவா? ஸோ இதுல வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ அரித்மெட்டிக் பிளஸ் அட்வான்ஸ் மேக்ஸ் எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். ஸோ இதை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். இது போக வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அது மாதிரி நீங்க இன்னும் நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல்லையும் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நீங்க நம்ம ஆப்ல கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து கொடுத்துருப்போம். ஸோ அந்த குரூப்ல உங்களோட டவுட்ஸ் எல்லாமே நீங்க வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒரு குரூப் ஸ்டடியும் நீங்க வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வேற ஏதாவது ஒரு டவுட், எக்ஸாம் பத்தி ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ கேட்டுக்கலாம். ஓகே. ஸோ திருப்பியும் நாம இன்னொரு கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.